நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். கரங்களுக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக தேவனே, நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக தேவனே, நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டு உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். சொல்லுவோம். உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டு உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். சொல்லுவோம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஆபத்துக்கள் வந்தாலும், அக்கம் பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும், என்ன ஆபத்துக்கள் வந்தாலும், அக்கம் பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும், நாங்கள் சோர்ந்து போகாமல் மை என்றென்றும் ஆராதிப்போம். நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். சொல்லுவோம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நான் செல்லோ இடமெல்லாம், இந்த புதிய மாதத்திலே நான் செல்லும் இடமெல்லாம், என்னை கண்மணி போல் காப்பி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். சொல்லுவோம். கண்மணி போல் காப்பி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக தேவனே,
பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக தேவனே, நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம், நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த காலவெளியில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தபடினால எல்லாமே சேர்ந்து உற்சாகமாக நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என்று சொல்லி அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து அதோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம் இந்த காலவெளியில், தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, ஆமென் ஆமென் ஆமென். செய்பவரே. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முசெல்லும் மகிமையல்ல மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கர் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் சொல்லுவோம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சேர்த்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சேர்த்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஆமென் ஆமென். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா. விசுவாசத்தோடு சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம் இந்த காலவெளியில். எஸ், இந்த மாத பெருக செய்கிறவரே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான என் ஆரம்பத்தை இயேசுவே சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழாலெல்லாம் போஷித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி
வறட்சி செழிப்பாக்கி எல்லாம் போஷித்தே. யெகோவா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர், அவரே மகிமைக்கு பாத்திரர், என்னை பெருக செய்பவரே எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் இயேசுவே. யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஆமா சொல்லுவோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். ஆமென் 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 நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம் இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வேறு கையாய் நான் கடந்து வந்தே, அம்பில் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி ஆமே சொல்லுவோம், வெட்கப்படல. இந்த கால வெளியில இயேசுவே உங்களை நம்பி வந்திருக்கிறோம். உம்மையே உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி ஆமே. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று சொல்லாமா தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று இந்த கால வெளியில உற்சாகத்தோடு மகிமையோடு ஆமே. உந்தாயே என்னை கைவிடல, காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலங்கிட எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலங்கிட எனக்காக இறங்கி வந்தே. உடல் படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. உடல் படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி ஆமே. நாமே சொல்லுவோம் இயேசுவே. இந்த கால வெளியில அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்களை நம்பி உங்களை நம்பி உங்களை நம்பி வந்திருக்கிறோம். எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பே. எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பே. எல் எல்லோஹி எல் எல்லோஹி
ஆமென் 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 ஆமென். காலை வெளியில 5வது மாதத்துல காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவளா இருக்கிறபடினால் புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய ஆவியை எங்க மேல ஊற்றுங்க, எங்க மேல வைங்க, எங்க குடும்பத்தின் மேல வைங்க இயேசுவே. ஆமென். எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹி எல் எல்லோஹி எல் எல்லோஹி உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்கள் எங்களை காத்தவர், 4 மாதம் எங்களை நடத்தினவர், தண்ணீர் அண்டையில் பசும்புல் மேய்ச்சல் அண்டையில் எங்களை பத்திரமாய் நடத்தினவர், எங்களை கரம் பிடித்து நடத்தினவர். எங்கள் தேவைகள் பெருகும் போது எங்கள் விசுவாசத்தை பெருக செய்தவர், எங்கள் தேவைகள் பெருகும் போது எங்கள் கண்கள் உண்மையே காண உதவி செய்தவர். இந்த 5வது மாதத்தில் இந்த மாதம் உமக்கு சித்தமானால் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னவர். உமக்கு சித்தம் உண்டு. எங்களை உயர்த்தும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, எங்களுடைய தலையை நிமிர செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரா ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உம்முடைய கிருபைகள் எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றுங்க, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமா, எங்களுக்கு ஒரு நன்மையின் மாதமா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாத மாதமா. அந்த லேவியன் வந்ததனால ஒரு நன்மை வந்தது. இந்த 1ஆம் தேதி காலையில நான் வந்ததனால எனக்கு ஒரு நன்மை வரட்டும். இந்த 1ஆம் தேதி காலையில உங்களை தேடி நான் வந்ததனால எனக்கு ஒரு சுகம் வரட்டும், எனக்கு ஒரு விடுதலை வரட்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு கர்த்தருடைய மகிமையின் மேல உதிக்கட்டும். சந்தரா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம். கூரை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்து நீங்க. கூரை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்து நீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்து நீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்து நீ. நன்றி உமக்கே நன்றி. அல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லுவோம் தகப்பனே, எல்லாரும் இணைந்து சேர்ந்து தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஓ தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. இந்த மாதம் நீங்க மாத்திரம், இந்த மாதம் நீங்க மட்டும்தான் எங்களை நடத்தணும். இந்த மாதம் நீங்க ஒருவர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருவார், ஒவ்வொரு நாளும் கூட வருவார், ஒவ்வொரு நாளும் கூட வருவார், ஒவ்வொரு நாளும் கூட வருவார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதை நான் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதை நான், இயேசு என்னோடு இருப்பதை, ஓ இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூடவே இருக்கிறதுனால, இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூடவே இருக்கிறபடினால, இயேசு என்னோடு இருப்பதனா சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நன்றி சொல்லி அந்நிய பாஷையில் ஒரு அபசந்துரோ ரிபதரகட பசந்தலரதனபா. ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். உதவி செய்கிறவர், பலன் கொடுக்கிறவர், ஒவ்வொரு நாள் எங்கள் கூடவே வருகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாத்து எங்கள் தேவையை சந்திக்கிற தெய்வமே, இந்த மாதம் உங்களையே நம்பி இருக்கிறோம். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிந்து போகாதபடி செய்யுங்க. எத்தனை நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியில் எங்கள் தேவ ஆவியானவர் எங்களை விடுவிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களுடைய தடைகளை உடைக்கிற தெய்வம் நீர் ஒருவராய் இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த 5வது மாதத்தை நம்ம காணும்படியாக உதவி செய்தபடினால, இந்த 5வது மாதத்தை நம்மளை நடத்தினபடினால, பிரவேசிக்க உதவி செய்தபடினால, இந்த மாதம் முழுவதும் நம்மளை கர்த்தர் நடத்தப்படுபடினால விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறையா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற வழியில் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக மத்தியில் ஜெயராஜன் அவர்கள் முன்னால் வந்து நம்மை ஜபத்தில் நடத்துவார்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றி கண்ணமும் செலுத்துகிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த போன 4 மாதங்களுக்கு கர்த்தர் நடத்தி 5வது மாதத்தில் அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாகி பெறப்பட்ட ஸ்லாக்கியங்களும் காலவேளை கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் கொடுத்தபடினால நன்றி. இந்த காலவேளை உங்களோட முகத்தை பார்க்க வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களோட கிருபை இறக்கங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உங்களோட வார்த்தை எங்களோடு கூட நீ பேசுவீராக. மனுஷனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, உங்களோட வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசுங்க. அந்த வார்த்தை பிடிச்சு இந்த மாதம் முழுதும் நடக்கக்கூடிய வழியை உருவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற எங்களுக்கும்
வார்த்தை மூலமாக எங்களை பேசி நீர் என்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி கர்த்தர் நடக்க கிருபை தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கிறாங்க. எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். எல்லாருக்கும் அந்த கால வேளையில் தேவப்பிள்ளை 1ஆம் தேதி அதிகாலையில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். அருமை ஆண்டவர் 4 மாதம் கர்த்தர் நம்மளை காத்தார் இல்லை? எத்தனையோ பலவீனங்கள், எவ்வளோ வியாதி, எவ்வளோ வறுமை, எவ்வளோ கஷ்டங்களின் மத்தியத்தில் 4 மாதம் தேவப்பிள்ளை சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கும் என்னவா ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னது போல் ஒரு நன்மையும் குறைப்படாதபடி நம்முடைய ஆண்டவர் தேவப்பிள்ளையை நம்மளை வழி நடத்தினார் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் என்னவா குறைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். குறைப்படாதபடி நம்முடைய தேவன் நம்மளை கர்த்தர் காத்து இந்த 5ஆவது மாதத்தில் தேவப்பிள்ளையை கர்த்தர் பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஆமேன். இந்த 5ஆவது மாதத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன் எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி என்று சொல்லி தேவப்பிள்ளையை பலவிதமான யோசனைகள் இருக்கலாம். தேவப்பிள்ளை அவருடைய மத்தியத்தில் தேவப்பிள்ளையை கர்த்தர் வேதம் சொல்லுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்னவா வைத்து விடு. அவர் உன்னை என்ன பண்ணுவாராம், அவர் ஆதரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுவோம் தேவப்பிள்ளை. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். தேவப்பிள்ளை ஒரு வசனத்தை ஒன்று இந்த மாதத்துக்கு நாம் வாக்கு தத்தமாக தேவப்பிள்ளையை வாசிக்க கேட்போம். யாத்திராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யாத்திராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் தேவப்பிள்ளை 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே பயப்படாதிருங்கள். ஒரு அலையில் சொல்லமா, இன்னொரு அலையில் சொல்லமா. தேவப்பிள்ளை இந்த காலை வேளையில் இந்த மாதத்துக்கு இந்த 1ஆம் தேதி தேவப்பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மீண்டும் வாசிக்கிறேன். என்னன்னு சொன்னாக்கா, அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறார். யார் சொல்கிறது? மோசே பார்த்து ஜனங்களை, அதாவது என்னன்னு சொன்னாக்கா அக்கறை வச்சு ஜனங்க மேலே ஒரு அன்பு வைத்து ஜனங்க மேலே ஒரு பாசம் வைத்து தேவப்பிள்ளையே ஒரு பிரியம் வைத்து தேவப்பிள்ளையே, அதாவது என்னன்னு சொன்னாக்கா மோசே பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பயப்படாது இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் 5ஆவது மாதத்தில் நாம் கடந்து வந்துட்டோம். என்ன பண்ணுறது என்று சொல்லி தேவப்பிள்ளை ஒரு கேள்விகள் இருக்கும். எப்படி செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் இருக்கும். தேவப்பிள்ளை என்ன பண்ணுவது என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இந்த காலை வேளையில் தேவப்பிள்ளையை ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, பயப்படாது என்று சொல்லி. அல்லேலூயா, பயப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவப்பிள்ளையை 1ஆம் தேதி நாம் கடந்து வந்திருக்கிறதுனால ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் பயப்படாது. அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. நீ பயப்படாது என் அன்பு மகனே, என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாது என்று சொல்லி. அல்லேலூயா. 4 மாதம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் இல்லை, நம்முடைய தேவைகளை சந்தித்தார் இல்லை, நம்முடைய வாஞ்சிகளை விருப்பங்களை நிறைவேற்றினார் இல்லை. இந்த 5ஆவது மாதத்தில் நீ வந்திருக்கிறல்ல, 5ஆவது மாதத்தில் 1ஆம் தேதி இந்த ஆசீர்வாதமான ஜெப கூட்டத்தில் நீ வந்திருக்கிறல்ல தேவப்பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பயப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ பயப்படாதே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவப்பிள்ளையே நீ நினச்சி வந்திருக்கலாம் இந்த மாதம் எப்படி ஏது என்று சொல்லி தேவப்பிள்ளையே. ஆனால் வேத வசனம் தேவப்பிள்ளையை உனக்கு சொல்லுகிறது, நமக்கு சொல்லுகிறது தேவப்பிள்ளையே, பயப்படாதே 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 பயப்படாதே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நான் பயப்பட மாட்டேன் சுவாமி, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இப்போது கடந்த நாட்களில் தேவப்பிள்ளைய அமாவாசை ஜபத்தில் நம்ம பார்த்தோம்ல, உன் நடுவில் இருக்கிறவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? பெரியவர். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் தேவப்பிள்ளையே. ஆகையில் இந்த நாளில் பயப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன் ஆமேன். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம்
எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த வாக்கு தத்துவங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவே நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஒரு அலையில் சொல்லுவோம், இன்னொரு அலையில் சொல்லுவோம், சத்தமாக ஒரு அலையில் சொல்லுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தேவப்பிள்ளி கவனிப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே கவனிங்களா, ஒரு இடத்துல வந்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொன்னால் எங்களை இங்கே நீங்கள் கொண்டு வந்தீங்க என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிறார்கள். தேவப்பிள்ளை, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எங்கே? எகிப்தில். இந்த வனாந்தரத்தில் எங்களை நீங்கள் கொண்டு வந்தது என்ன என்று சொல்லி மோசேவை கேள்வி கேட்கும்போது தான் தேவப்பிள்ளை அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீருங்கள் என்று சொல்லி. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பார்வோன் சமீபத்து வருகிற போது பார்வோன் பின்னாடி அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். தேவப்பிள்ளை வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் வருது? பின்னால் பார்வோன் வருகிறார். பார்வோனுடைய கூட்டம் வருகிறது, ரதங்கள் வருகிறது, குதிரைகள் வருகிறது, நூற்றுக்கணக்கான குதிரைகள் தேவப்பிள்ளையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால் வருகிறது. தேவப்பிள்ளை, ஒருவேளை தேவப்பிள்ளை நீ நினைக்கலாம், என் பின்னால் கூட அப்படித்தான் ஐயா வருகிறார்கள். தொல்லை வருகிறது, உபத்திரம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. 1ஆம் தேதி புது மாதம் கடந்து வந்து விட்டோம். ஆண்டவரே வருகிறார்கள், கேட்கிறவர்கள் வருகிறார்கள், கொடுக்க வேண்டிய காரியங்கள் வாங்கும்படியாய் வருகிறார்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளை ஒருவேளை நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் என்ன பண்ணவங்களாம் தெரியுமா? பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளை அவர்கள் பயந்து தான் அந்த பார்வோனுடைய சேனையை பார்த்து தான் அவர்கள் கேட்கிறார்கள், கல்லறை இல்லையா, அங்கே கல்லறை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம் தேவப்பிள்ளை. ஒரு அலையிலே சொல்லாமா, இன்னொரு அலையிலே சொல்லாமா. நாங்கள் இங்கே காணிங்களா, எகிப்தில் நாங்கள் வேலை செய்து நாங்கள் அங்கேயே அடிமையாக இருந்து அங்கேயே அவர்களோடு கூட சாப்பிட்டு நாங்கள் இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி, அங்கே நாங்கள் செத்து போயிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி தேவப்பிள்ளை, அதாவது என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவப்பிள்ளையே மோசே கிட்ட சொல்லுகிறார்கள், மோசே கிட்ட சொல்லுகிறார்கள். தேவப்பிள்ளை ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா.
இன்னொரு வழியில் சொல்லுவோம் தேவப்பிள்ளை 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நாங்கள் வேறு ஒருத்தர் வாசிக்குமா, ஐயா வாசித்துன்னுக்கிறீங்க வாசிக்கிறீங்க, வேறு யாரும் இல்லையா பைபிளில்? யாருன்னா ஒருத்தர் சத்தமாக வாசிங்கம்மா. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்துக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு எப்படி இருக்குமா, நலமாக இருக்குமே என்று சொல்லி தேவப்பிள்ளை இவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு வழியில் சொல்லம்மா, நாங்கள் அங்கேயே வேலை செய்திருந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் அங்கேயே செத்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் வந்து சாக வேண்டியது என்ன என்று சொல்லி மோசையை பார்த்து கேட்ட மாத்திரத்தில் மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நான்கு மாதம் நம்முடைய அருமை ஆண்டவர் தேவப்பிள்ளை நம்மளை காத்து நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து தேவப்பிள்ளை, எவ்வளோ பலவீனங்கள், எத்தனை வியாதிகள் வந்தது தேவப்பிள்ளை. அவைகளுடைய மத்தியத்தில் தேவப்பிள்ளை, அதாவது கர்த்தர் நம்மளை காத்தார், கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை 1ஆம் தேதி காணும்படியாக ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை, நம்மேல் வைத்த கிருபை தேவப்பிள்ளை. நம்முடைய தாளந்து ஒன்றும் இல்லை தேவப்பிள்ளை, நம்முடைய தாளந்து ஒன்றும் இல்லை தேவப்பிள்ளை, எல்லாம் அவருடைய தாளந்து தேவப்பிள்ளை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தேவப்பிள்ளை. இந்த 1ஆம் தேதி காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. அவருடைய கிருபைனால தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த 1ஆம் தேதி புது மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம மேலே வைத்த கிருபை தேவப்பிள்ளை. எத்தனை பேர் மரித்து போனார்கள், எவ்வளோ ஜனங்கள் மரித்து போனார்கள், எதிரில் பக்கத்தில் தெரிந்தவர்கள் தூரத்தில் தேவப்பிள்ளையை மரித்து போயிருக்கிறார்கள் தேவப்பிள்ளையே. ஆனால் ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு என்று சொல்ல முடியும் தேவப்பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தயவுனால தான் தேவப்பிள்ளை நாம் ஜீவனோடு கூட நாம் இருக்கிறோம். வந்த பலவீனத்திலிருந்து, வந்த வியாதியிலிருந்து, வந்த கஷ்டத்திலிருந்து, வந்த வறுமையிலிருந்து தேவப்பிள்ளை, வந்த தரித்திரத்திலிருந்து தேவப்பிள்ளை, நமக்கு விரோதமாக எழுமின மறைமுகமாக ரகசிய கிரிகள் தேவப்பிள்ளை அவருடைய மத்தியத்தில் ஒன்றும் வாய்க்காதபடி கர்த்தர் தேவப்பிள்ளை நம்மளை ஜீவனோடு கூட வைத்திருப்பது தேவப்பிள்ளை அவருடைய கிருபை. அல்லேலூயா. 4 மாதம் ஆண்டவர் நம்மளை நடத்தினார் அல்லவா? இந்த 5ஆவது மாதத்தில் அவர் நடத்த வல்லமுள்ள தேவன் தேவப்பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் சகோதரி நம்ம சபையை சேர்ந்துங்க, ஞானஸ்தானம் எடுத்துங்க. பின்மாற்றத்தில் போய் அநேக வருஷம் தேவப்பிள்ளை சபைக்கு வராது இருந்தார்கள். பார்க்குறப்பெல்லாம் அந்த அம்மாவை பார்த்து கேட்பேன், அம்மா வாங்கம்மா சபைக்கு வா, நாளைக்கு என்ன நடப்பது தெரியாது, அடுத்த டைம் என்ன நடப்பதுன்னு சொல்லி தெரியாது, என்ன ஆபத்து வரும்னு சொல்லி தெரியாது. நீ சர்ச்சுக்கு வந்துட்டீங்களான்னா ஆபத்து வர நேரத்தில், பல கஷ்டம் வர நேரத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னால் கூட தேவப்பிள்ளையே ஒரு இடத்துல பார்த்து அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், தேவப்பிள்ளையே வருகிறேன் என்று சொல்லி சொல்கிறாங்களே தவிர பல முறை கூப்பிட்டு பார்த்தோம் தேவப்பிள்ளை. வருகிறேன் 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 என்று தான் சொல்லுவார்கள், ஆனால் வரமாட்டார்கள் தேவப்பிள்ளையே. திடீர் என்று சொல்லி தேவப்பிள்ளையை கடந்த அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தேவப்பிள்ளை என்ன கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவருடைய வீட்டுக்காருக்கு தேவப்பிள்ளையை சுய நினைவு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி தேவப்பிள்ளையை கேள்விப்பட்டோம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஒரு வேதனை தேவப்பிள்ளை. அந்த அம்மா நினைப்பாங்க, அவங்க மனைவி நினைப்பாங்க, ஐயா கூப்பிட்டாரு, பார்க்குறப்பெல்லாம் கூப்பிட்டாரு, சர்ச்சுக்கு வா, நான் ஒன்றும் திட்ட மாட்டேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார்,
நாங்கள் போவதனால இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த பலவனம் என்று சொல்லி தேவப்பிள்ளை நினச்சி இருப்பாங்களா, நினைக்காத இருக்க மாட்டாங்களா தேவப்பிள்ளை? கண்டிப்பாக நினச்சி இருப்பாங்க தேவப்பிள்ளை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை தேவப்பிள்ளை நாம் தேடும்போது சின்ன ஆபத்து இருந்தாலும் சரி, பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி, கர்த்தர் காத்துக்கிற தேவன் தேவப்பிள்ளையை. கடந்த நாட்களில் தேவப்பிள்ளையை பார்க்குற நேரத்தில் ஒரு 20 நாள் தேவப்பிள்ளையை நல்லா சரியாக சாப்பிட முடியாமல் ஒரு நிலைமை தேவப்பிள்ளையை, சரியாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமை தேவப்பிள்ளையை. நான் நினச்சேன் என்னன்னு சொன்னால், ஆண்டர்கிட்ட போய் சேர்கிற நேரம் வந்துடுச்சியா, என்னோட சின்னங்களெல்லாம் மறிக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சே. அதாவது என்னன்னு சொன்னாக்கா தேவப்பிள்ளை, அதாவது வேதத்தில் 70 பலம் இருந்தால் என்னவா 80 என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் சேர்கிற நேரமோ என்னவோ தெரியல என்று சொல்லி தேவப்பிள்ளையை பாஸ்டம்மா பார்த்து சொன்னேன். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் தியாகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி தேவப்பிள்ளையை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையை, ஒரு இலையில சொல்லுவோம். அதனால் அந்த வார்த்தையை சொன்னான் தேவப்பிள்ளையை. இந்த மாதிரி அதாவது என்னன்னு சொன்னேன், என் தியாகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு, என்ன தெரியலம்மா, பலவனமாக இருக்கிறது, எதுவும் சாப்பிட முடியலம்மா, சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, அது எடுக்க முடியல என்று சொல்லி சொன்னேன் தேவப்பிள்ளை. ஒரு இலையில சொல்லாமா, இன்னொரு அலையில் சொல்லாமா தேவப்பிள்ளை, இன்னொரு அலையில் சொல்லாமா. அம்மா சொன்னாங்க, நீ சொல்கிற மாதிரி நடக்காது என்று சொல்லி தேவப்பிள்ளையை. ஆனால் அவங்களுடைய மதியத்தில் பாருங்கள், இந்த புது மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இல்லை, அவர் எல்லோ நல்லவர் தேவப்பிள்ளையை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அதாவது பாடினா ஏற்ற நேரம், அதாவது என்னவா, எனக்கு உதவி செய்த கிருபையே என்று சொல்லி பாடினா தேவப்பிள்ளையை. ஒரு அலையில் சொல்லாமா, இன்னொரு அலையில் சொல்லாமா தேவப்பிள்ளையே. அவருடைய கிருபை தான் தேவப்பிள்ளையே, அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறது. மோசே பார்த்து ஜனங்களை தேவப்பிள்ளையை மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பார்வோனை பார்த்து, பார்வோனுடைய ரதங்களை பார்த்து, பார்வோனுடைய கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தேவப்பிள்ளையை. ஒரு ரதம் 2 ரதம் வந்தாவே தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால் பயம் இல்லையா, ஒரு ரதம் வந்தாவே பயம், என்ன வந்துட்டுக்குதுன்னு சொல்லிட்டு தேவப்பிள்ளை. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டா தேவப்பிள்ளை எப்படி இருக்கும், என்ன தெரியலன்றோம். திடீர்னு ஒரு ஆட்டோ வந்துட்டா எப்படி இருக்கும், என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வந்தாவே எப்படி பயப்படுறோம் தேவப்பிள்ளையே. கிட்டத்தட்ட 600 ரதங்கள் தேவப்பிள்ளையே, 600 ரதங்களை சேர்த்து கொண்டு தேவப்பிள்ளையே, அவ்வளோ ஜனங்களை தேவப்பிள்ளை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை சாகடிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கவே கூடாது என்று சொல்லி தேவப்பிள்ளை பின்னால் வந்தான். ஆனால் ஆண்டவர் தேவப்பிள்ளையே நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக மோசே கொண்டு பேசுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு அலையில சொல்லமா, இன்னொரு அலையில சொல்லமா தேவப்பிள்ளை, இன்னொரு அலையில சொல்லமா. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அற்புதம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா, செய்வார். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்கம்மா பார்க்கலாம். அதே 13ஆம் வசனத்தில் நீங்கள் நின்று கொண்டு அதாவது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் என்னவா, ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இந்த மாதம் தேவப்பிள்ளையை நீங்கள் உக்காந்து கொண்டு இருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, பிரயாணமாக போய் கொண்டிருந்தாலும் சரி, அலுவலகத்தில் போனாலும் சரி, எங்கே போனாலும் தேவப்பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாள் முதல் கொண்டு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் அதிசயங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் செய்யும் காரியத்தை நீங்கள் பாருங்க தேவப்பிள்ளையே. இந்த மாதம் உனக்கு கர்த்தர் உதவி செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்க. இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்க, அதிசயங்களை செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்க தேவப்பிள்ளையே. ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு நிச்சயத்திரம் நடத்தணும் நம்முடைய சபை பிள்ளை தேவப்பிள்ளையே.
ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். தேவப்பிள்ளை எல்லாரும் பார்த்தார்கள், பேசினார்கள். தேவப்பிள்ளை முக்காபாகம் ஜனங்கள் பார்த்தார்கள், பேசினார்கள். அருமையாக நடத்தினீங்க, அருமையாக இருந்தது என்று சொல்லி. அப்போ நான் பார்த்தேன் தேவப்பிள்ளை, மேரேஜுக்கு கூட ஒரு சில மேரேஜுக்கு அவ்வளோ ஜனங்கள் இல்லை, அவ்வளோ ஜனங்கள் சில ஜனங்கள் வர்றதில்லை. எத்தனையோ கல்யாணத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் மேரேஜுக்கு வந்த ஜனங்க, அந்த மண்டபம் முழுவதும் தேவப்பிள்ளைய பாகுமால் பெரிய மண்டபம், அவ்வளோ ஜனங்கள் கூடி தேவப்பிள்ளை அந்த நிச்சயத்திரையில் கலந்து கொண்டார்கள். தேவப்பிள்ளையே ஆண்டவர் தேவப்பிள்ளை 7 பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்குற தேவன் தேவப்பிள்ளையே. ஹல்லேலூயா. ஏழையை நினைக்கிற தேவன் தேவப்பிள்ளையே. ஒரு அழியில் சொல்லம்மா, அற்புதங்கள் ஆண்டவர் நேற்றுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று சொல்லி அற்புதங்கள் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக அவர் செய்கிற தேவன் தேவப்பிள்ளை. ஒரு அழியில் சொல்லம்மா, இன்றைக்கு அவர் என்னம்மா, அதாவது நீங்கள் இன்றைக்கு காணும் எகிப்தரை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளை. கர்த்தர் நமக்காக வேதம் சொல்லுது யுத்தம் செய்வார் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் எப்படி இருப்பீங்களான்னு தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது மோசேஸ், அதாவது வேதம் சொல்லுகிறது 15 வசனம், புறப்பட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் போங்க. 15ஆம் வசனம் வாசிமா பார்க்கலாம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஒரு அலையில் சொல்லம்மா, இந்த மாதத்தில் பிரதர் என்ன கவனிக்கலாம், சிஸ்டர் என்ன கவனிக்கலாம், இந்த மாதத்தில் தேவப்பிள்ளைய நீ துதியோடு கூட போ, சோத்திரத்தோடு கூட போ, ஜபத்தோடு கூட போ, அன்னி பாஷையோடு கூட போ. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். உன் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். நினைக்கிற சிந்திக்கிற யோசனையிலிருந்து கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீ போ, பயப்படாத. நீ போ, பயப்படாத. அவர் போன்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துக்கிறதில்ல தேவப்பிள்ளை. என்ன தெரியுமா? நம்ம கூட வருகிறவர் தேவப்பிள்ளை, நம்ம கூட வருகிறவர். ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார். எல்லா அற்புதங்களும் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரா? அவர் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது. பயந்தார்கள். எப்படி இருக்கும், ஏது இருக்கும் அந்த மே மாதம் என்று சொல்லி, அந்த நாட்கள் அந்த ஜனங்களுக்கு அந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பயந்தார்கள் தேவப்பிள்ளையே. ஆண்டவர் சொன்னார் தேவப்பிள்ளையே, இங்கே பாருங்களாம், இங்கே மோசையை பார்த்து சொன்னார், இதோடு கூட நெத்தில் உன் கையில் இருக்கிறது, அதாவது என்னன்னு சொன்னால் அந்த கோலை என்ன தெரியுமா பண்ணுனேன், நீட்டுன்னு சொல்லி சொன்னார் தேவப்பிள்ளையை. ஒரு அலையில் சொல்லாமா, உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு என்று சொல்லி சொன்னார் தேவப்பிள்ளையை. ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்து இருக்கிற வேதத்தை தேவப்பிள்ளையை எடுத்து பிடிப்போம், எடுத்து வாசிப்போம், எடுத்து நீட்டுவோம் தேவப்பிள்ளையை. அந்த கோலை எப்படி நீட்டினாரோ தேவப்பிள்ளையை, அந்த கோலை எப்படி பயன்படுத்தினாரோ தேவப்பிள்ளையை, அந்த கோலை எப்படி உபயோகப்படுத்தினாரோ அதுபோல் வேதத்தை எடுத்து நாம் பயன்படுத்த போது தேவப்பிள்ளைய நீட்டின மாத்திரத்தில் தேவப்பிள்ளை நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? 2ஆக பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 21-22 கடந்து போனார்கள். பார்வோனுடைய சேனைகள் தேவப்பிள்ளை அதாவது வந்தார்கள், அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவெளியில் தேவப்பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு சிஸ்டர், பயத்தோடு கூட வந்திருக்கிறிய, என் அன்பு மகனை பயத்தோடு கூட வந்திருக்கிறிய, வாலிப மகனை மகளை என்ன நடக்க என் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி தேவப்பிள்ளையை பயத்தோடு கூட வந்திருக்கிறிய. நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், என்னுடைய எக்ஸாம் என்ன ஆகப்போகுது என்று சொல்லி அதாவது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தூங்காமல் யோசித்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் இந்த பலவீனங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், இந்த வறுமைகள் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. இது ஏன் என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி நடக்கும், இது ஏடு நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு அன்பு தாயார் வந்து தேவப்பிள்ளையே, என்னுடைய
பேரனுக்கு 1.5 வயசு குழந்தை கழுத்தில் ஒரு புண்ணு மாதிரி வந்துக்குது. டாக்டர்கள் அதை எடுத்து பார்த்தா காயமாய் போகுது. அது காயமாய் போய் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள் டாக்டர்கள், இது அதாவது சரிப்படுத்த கொஞ்சம் கஷ்டம்தான், இது ஒரு கேன்சர் மாதிரி இருக்குது என்று சொல்லி தேவப்பிள்ளை அந்த தாயார் சொன்னார்கள். டாக்டர்கள் சொன்னார்களாம், இது ஒரு கேன்சர் மாதிரி இருக்குது என்று சொல்லி தேவப்பிள்ளையை சொன்னார்களாம். இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், நமக்கு ஒரு பயம், திருமணம் ஆகாது, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும், குழந்தையை பெற்றார்கள், இந்த பயம் கேன்சர் போல கழுத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி பயந்தார்கள் தேவப்பிள்ளையை. அப்போது நான் சொன்னேன், பயப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வரேன்னு சொல்லி வரமாட்டேங்கிறீங்க, ஆனால் நீங்கள் வரும்போது அந்த பிள்ளையுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அந்த அம்மாவுக்கு தேவப்பிள்ளைய கண்களில் தேவப்பிள்ளைய தண்ணீர் அப்படியே வருகிறது தேவப்பிள்ளைய. அந்த அம்மாசுடைய சேரியை எடுத்து கண்ணில் இருக்கிற தண்ணியை துடைக்கிறாங்க. அழாதீங்க சிஸ்டர், ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி சொன்னோம் தேவப்பிள்ளைய. சொன்ன மாத்திரத்தில் தேவப்பிள்ளைய விசாரிக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையுடைய காயங்கள் ஆறிக்கொண்டு வருகிறது என்று சொல்லி சொன்னார்கள். ஆறிக்கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். பயத்தை நீக்கி போடுகிற தேவன். என் அன்பு தேவப்பிள்ளையே, எந்த பிரச்சனை என்று சொல்லி நீ நினைத்து பயப்படுகிறாயோ, எது என்று சொல்லி யோசித்து பயப்படுகிறாயோ, அதிலிருந்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் 1ஆம் தேதி உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவன். உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், உனக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. என் கிருபை உனக்கு போதும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. மகனே, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. மகளே, மகனே, மகளே, மகளே, உன் பலவீனத்தை குறித்து நீ கலங்கினாலும், மகனே, உன்னுடைய பலவீனத்தை குறித்து நீ கலங்கினாலும் ஒடுங்கி போக மாட்ட, ஒடுங்கி போக மாட்ட, ஒடுங்கி போக மாட்ட. சத்தமிட்டு அழலாம் என்று சொல்லி நினைக்கிறியா? ஓ என்று சொல்லி சத்தமிட்டு கத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறியா? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நான் உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவன், நான் உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், உன் பலவீனத்திலிருந்து நான் விடுதலை கொடுக்கிற தேவன். மகனே, பயப்படாத. இந்த மாதத்தில் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். உன் கையிட்டு செய்கிற, யோசிக்கிற, திட்டமிடுகிற காரியத்திலிருந்து கர்த்தர் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிற. பயப்படாத.
முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலோ முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் அவருடைய கரம் நம்மளை நடத்தி வந்தபடினால, வாசித்த வசனத்தின்படி கேட்ட வார்த்தையின்படி நீ பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேக்கும் கர்த்தர் பேசின அந்த வார்த்தை வெளியில் கூடி நம்மளை பலப்படுத்தியிருக்கிறபடினால, அவருடைய வார்த்தையினால் நம்மளை தேற்றி இருக்கிறபடினால, இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத. இனி நான் பயப்பட போடுறதில்ல. ஏன்னா சொன்னவரே என் கூட தான் இருக்கிறாரு, சொன்னவரே என் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. அந்த வார்த்தையை என்னை பார்த்து சொன்னவரே என் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. இனி நான் பயப்படவே மாட்டேன். இனி நான் பயந்து போன சூழ்நிலை இருக்க மாட்டேன். எனக்கு பயந்து போன நிலைமைகள் வந்தாலும், பயந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் என்னை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். அவர் என்னை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினால தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே 4 மாதங்களை காத்து நீர் இந்த கால வெளியில் எங்களை கொண்டு வந்து இந்த 5வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர செய்தபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும், தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்தும், தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழி நடத்தும். தேவ பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றி ஆண்டவரே கரங்களை பலப்படுத்தி கரங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே ஈசாக்கு விதைத்த நேரத்தில் 100 மடங்கு பலன் உண்டானது சொன்னது போல அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் எங்களை நீங்கள் நடத்த போகிறபடியால் நன்றி. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறபடியால் நன்றி. உம்மை நம்பினவர்களுக்கோ உம்மை நம்பாதவர்களுக்கோ ஒரு வித்தியாசத்தை நீ உண்டாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியோ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி இருக்கிற வெளியில் கடைசியாக பாசமாக நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, 4 மாதங்களுக்கு கர்த்தர் எங்களை கிருபையாக வழி நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தீங்களே, நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தை கேட்க கர்த்தர் நீ